இப்படிதான் தள்ளி கொலை செய்தோம். லைவ் டெமோ காட்டிய கொலையாளி. ஒரே புள்ள, போன புள்ளைக்கு கதி என்ன என்று நடுக்காட்டில் கதரும் தாய். சொல்லுங்க, நான் ரோட்ல நின்னு கதறினேன். ஒரே புள்ள, கதி என்ன சொல்லுங்க. அவங்க எல்லாரும் யார் யார் கொன்னாங்களோ அது வரைக்கும் நான் என் பையன் வாங்க மாட்டேன் பாருங்க. காக்கா சத்தம் இல்லாத இடத்தில் வைத்து நடந்த சம்பவம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ராஜகணபதி நகரைச் சேர்ந்தவர் 23 வயதாகும் அர்ஜுன். இவர் பெயிண்டர். கடந்த 25 நாட்களுக்கு மேலாக இவரை காணவில்லை. இது குறித்து இவரது நண்பர்கள் ஒசூர் டவுன் போலீசில் புகார் செய்தனர். அதில் கடைசியாக இவர் எங்கு சென்றார் என விசாரித்தனர். விசாரணையில் அர்ஜுனை ஒசூர் ராம்நகரைச் சேர்ந்த சாகுல் அமீது மற்றும் அவரது நண்பர்கள் பவன் பிரகாஷ், சைபு உள்ளிட்டோர் சேர்ந்து காரில் சென்று தாக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அர்ஜுனின் உடலை சூளகிரி அருகே சின்னாறு பக்கமாக அரசு புறம்போக்கு நிலத்தில் புதைத்ததும் தெரியவந்தது. இதையடுத்து சாகுல் அமீதை போலீசார் பிடித்து விசாரித்தனர். சாகுல் அமீதும் ஒசூர் ராஜகணபதியைச் சேர்ந்த சூபி என்பவரும் நண்பர்கள். சூபி இருந்த அர்ஜுனின் நண்பர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாகுல் அமீது வைத்திருந்த 40,000 பணம் காணாமல் போனது. இதனால் சாகுல் அமீது சூபி மீது சந்தேகமடைந்து அவரிடம் கேட்டார். அப்போது ஏற்பட்ட பிரச்சனையில் சூபி தாக்கப்பட்டார். இது குறித்து சூபி தனது நண்பரான அர்ஜுனிடம் கூறினார். இதையடுத்து அர்ஜுன் சாகுல் அமீதிடம் கேட்டார். அந்த நேரம் அர்ஜுனை சாகுல் அமீது தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அர்ஜுன் சாகுல் அமீது விடமாட்டேன் என்று கூறி சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த சாகுல் அமீது கடந்த 2ஆம் தேதி தனது நண்பர்கள் பவன் பிரகாஷ், சைபு ஆகியோருடன் அர்ஜுனை ராயக்கோட்டை ஹவுசிங் போர்டு அருகில் காரில் கடத்தி சென்று தாக்கி படுகொலை செய்தனர். பின்னர் உடலை சூளகிரி அருகே சின்னாறு பக்கமாக புதைத்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து சாகுல் அமீது, பவன் பிரகாஷ், சைபு ஆகியோரை போலீசார் பிடித்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். மேலும் காரை பறிமுதல் செய்தனர். கொலை செய்யப்பட்ட அர்ஜுனின் உடலை தோண்டி எடுத்து விசாரணை நடத்த உள்ளனர்.